ஸோ ஹலோ பீப்புள், வெல்கம் டு டெவலப்பர் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இமேஜ் டேக் அப்படின்னா என்னங்க பற்றி நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இமேஜ் டேக்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய வெப் ப்ரௌசரில் ஒரு இமேஜ் கொண்டு வரதுக்கான டேக் தான் பார்த்திங்கன்னா இமேஜ் டேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் கோடிங் ஃபார்மை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம். அதுக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு டைட்டிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் டேக் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று கொடுக்குறேன். ஸோ இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாடிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு இமேஜ் டேக் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, ஸோ ஐஎம்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதான் உங்களுக்கு டேக்குக்கான ஃபார்மேட். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஆர்சி அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இமேஜை கால் பண்ணுறதுக்கான ஆட்ரிபியூட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஆர்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏற்கனவே என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா download.png அப்படிங்கிற இந்த இமேஜ் என்கிட்ட இருக்குது. இந்த இமேஜ் வந்து என்னோட ப்ரௌசர் வெப்பேஜில் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த சோர்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்புறம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா download.png அப்படிங்கிற அந்த இமேஜோட ஃபைல் நேமையும் ஃபைல் ஃபார்மெட்டையும் நான் கொடுத்துருக்கேன். ஃபார்மெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்மெட்டு தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜை கரெக்டாக அது கால் பண்ணாது. அப்படி கால் பண்ணாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் ஏஎல்டி அப்படிங்கிற இந்த ஆட்ரிபியூட்டை பாஸ் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் கீவேர்ட்ஸ் இல்லை ஆல்டர்னேட்டிவ் மெசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ஸுக்கு நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் கீவேர்டுக்குள்ளே த ஃபைல் ஃபார்மேட் இஸ் ராங் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இமேஜை காட்ட முடியாத தருணத்தில் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் மெசேஜை எனக்கு ஷோ பண்ணி காட்டும். இப்போ இதை நான் லைவாக காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ கோ லைவை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இமேஜ் எனக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ அதே நேரத்தில் நான் ஃபைல் ஃபார்மேட்டை வேணுக்குனே தப்பாக்கி காட்டுறேன். ஸோ பிஎன்ஜிக்கு பதிலாக வெறும் என்ஜி அப்படின்னு மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இந்த ஃபைல் ஃபார்மேட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபார்மேட்டுக்கு பதிலாக ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதான் அதோட கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ ஆல்டர்னேட்டிவ் கீவேர்டு ஒர்க் என்ன அப்படின்னா இந்த இமேஜ் தப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெசேஜை ஷோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த ஆல்ட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப்பர் பாயிண்ட் சேனலில் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.